நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு போன வருஷம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன். என்னென்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னே கை கழுவுற இடத்துல இந்த வேஸ்ட்டு போடுற இது பிளாஸ்டிக் டப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த டப்பு பக்கத்தில் ஒரு போர்டு 2 போர்டு வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த டப்பு பக்கத்தில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று வேஸ்ட்டு செய்யப்பட்ட சாப்பாட்டின் அளவு இத்தனை கிலோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டோட அளவு எத்தனை பேரோட சாப்பாடு இது சரியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எழுதியிருந்தாங்க. இது எத்தனை பேரோட சாப்பாட்டுக்குள்ள அளவு அப்படிங்கிறதையும் அவங்க எழுதியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போர்டில் படம் போட்டிருந்தாங்க. நெல் நடுத மாதிரி, ஏர் உழவன் அந்த மாதிரிலாம் படம் போட்டிருந்தாங்க. அது என்னத்தை காட்டுச்சுன்னா, அதில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நீங்கள் தூக்கி எறியும் உணவு ஒரு விவசாயியின் 6 மாத கால கடின உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது ஏன் அந்த போர்டு அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம பைசா கொடுத்து சாப்பிட்டாலும் அந்த உணவுப் பொருளை வேஸ்ட்டு பண்ண எவ்வளோ பேர் வெளியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் அவங்க ஒரு போர்டு மாதிரி போட்டு எவ்வளோ வேஸ்டேஜி அது எவ்வளோ பேருக்கு உள்ள சாப்பாடு அப்படிங்கிறத அவங்க அதில் தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதனால் சாப்பாடு பொருளை வேஸ்ட் பண்ணாங்க. எவ்வளோ தேவையோ பைசா கொடுத்து சாப்பிட்டாலும் சரி, ஃப்ரீயாக சாப்பிட்டாலும் சரி, நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். சில பேர் ஆதங்கப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அப்புறம் சாப்பிட முடியல தூர போட்டுருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறம் திரும்ப நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்லாம். தகவலை கேட்டதற்கு நன்றி.